ஓகே गाइस ஸோ இந்த ரொம்ப இவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும்னா போன வாட்டி இந்த இடத்துல போய் அடி வாங்கணுமே இந்த இல்லையா இது நார்மலாக யாரையும் வர லாஸ்ட் ஸ்லிப் ஒன்று பார் Hey guys, welcome to Black Shadow. This is Maran. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்துல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானும் அப்துல் ப்ரோ மட்டும்தான் இருக்கோம். அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து உங்கள் அப்துல்லா ப்ரோ வந்து வீடியோக்குள்ளே வந்திருக்காரு. பிளாக் ஷேடோ விட்டு மொத்தமாக போயிட்டு தான் நான் நினச்சேன். ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பர்சனலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. இனி வரமாட்டேன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. பட் வந்து அகெயின் நிறைய பேர் வந்து கேட்டிங்க. அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்தளவுக்கு வந்து சப்போர்ட் இருக்குமா, நம்ம வந்து கேட்பாங்களான்றது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்துல்லா ப்ரோ எங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்லையும் வந்து கமெண்ட்ஸ் பார்க்கும்போதெல்லாம் சரி ஓகே போவோம், ஏன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணதே இதில் தானே, இது அப்படியே விட்டுட்டு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அப்படியே வந்துட்டேன். எனக்குமே நிறைய பேர் பர்சனலாக வந்து எங்கள் அப்துல்லா ப்ரோ எங்கே சொல்லிட்டு டெக்ஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ இனிமேல் வந்து அப்துல்லா ப்ரோ நம்ம எல்லா வீடியோஸ்லையும் வந்து பழைய மாதிரி இருப்பார். அதே மாதிரி கைஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்க ஒரே ஒரு கொஸ்டின், ஜின்னு வீடியோட நைட் விளாக் எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜின் வீடியோவில் வந்து நிறைய பிரச்சனை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஜின் வீடியோ வந்து நாங்கள் டே விளாக் முடிச்சுட்டு நைட் விளாக்குக்கு வந்து நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ள ஆல் இன்டர்ஃபியர் ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி வீடியோ டெலிட் பண்ண சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ நம்ம வந்து சென்னை வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எடிட் பண்ணி அந்த வீடியோ டே விளாக் மட்டும் போடுவோம்னு சொல்லி போட்டோம். இது எப்படி பிரச்சனை வருதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் விளாக் ரிலீஸ் பண்ணலாம். நைட் விளாக்ன்றது கூட எப்படி பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 30 மினிட்ஸோட ஃபுட்டேஜ் மட்டும் தான் எங்ககிட்ட இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து ஆள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மார்னிங் விளாக் வந்து ரிலீஸ் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு இருக்குது பிரச்சனை வருதான்னு பார்த்தா சொன்ன மாதிரியே வந்து பிரச்சனை வந்துருச்சு. நாங்கள் மார்னிங் விளாக் போட்ட வீடியோவே பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெலிட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்படியோ நாங்கள் ஒரு போராடி அதை வந்து ஒன்றுமே அப்படியே வச்சிட்ருக்கோம். அது வியூஸ் கூட பெருசாக போகல. பட் இருந்தாலும் வந்து திரும்ப நான் நைட் விளாகை நம்ம வந்து எடிட் பண்ணி போட்டோம் ஜின் அப்படின்னா அது இன்னுமே அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி அப்படியே வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து போட வேணாம் அப்படின்னு ஒரு மனதாக வந்து முடிவெடுத்து நாங்கள் போடல. இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன். அதே மாதிரி எப்பயுமே கொடுக்குற ஹோப் தான் இதுக்கப்புறம் வீடியோ ஒழுங்காக வரும்ன்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி நிறைய ஒரு ஸ்பாட்ஸ்லாம் வந்து புதுசாக வந்து பார்த்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ எதுவுமே ஸ்டாப் ஆகாமல் வரும். முடிஞ்ச அளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக வீடியோ கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். ஏன்னா வந்து வீடியோஸ் எடுக்கிறது வந்து நார்மலான விஷயம் கிடையாது, சரிங்களா? ஏன்னா வந்து பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறோம். ஸோ இருந்தாலும் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ கொடுக்கணும், உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மேபி வீடியோஸ் வந்து டிலே ஆனால் நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஏன்னா வந்து இதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் வீக்லி வந்து வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே கைஸ் ஸோ இந்த ரொம்ப கைஸ் வளவலன்னு பேச வேணாம். வெளியே வந்து செம்மையான மழை போயிட்டுருக்கு. அப்படியே வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல். பட் அந்த ஹாஸ்டல் சில மாதங்கள்லேயே பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு மனநல மருத்துவமனையாக இருந்துச்சு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலாக ரன் ஆகிட்டு இருந்தது. அன்றைக்கி ஒரு நாள் எப்பவும் போல் என்கிட்ட இருந்த இந்த ஹாஸ்பிட்டலில் குறிப்பிட்ட ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தனக்கு தானே வந்து நெருப்பு பற்றிக்கிட்டதா கற்பனை பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பித்ததுனால மற்ற பேஷண்ட்டும் அந்த இடத்துல இருந்து கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதில் கூட்ட நெரிசலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படுகாயமடைகிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு வார்டன் இறந்து போகிறாரு மற்றும் அவரோட சேர்ந்து சில மனநல பாதிக்கப்பட்டவர்களும் இறந்து போகிறாங்க. இந்த கோரமான சம்பவத்துக்கு பிறகு அந்த கட்டிடம் ரொம்ப நாளாக மூடப்பட்ட நிலையிலே இருந்தது. சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்தோட ஓனர் அந்த இடத்துல ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த இடத்துல தங்கியிருந்த பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன ரீதியாக பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு காரணம் சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த கோர சம்பவம்னு சொல்லப்படுது. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு பையன் ரொம்பவே மன ரீதியாக பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதன் விளைவாக அந்த பையன் மாடியிலேருந்து குதிச்சு இறந்தும் போகிறான். அந்த சம்பவத்துக்கு பிறகு கைவிடப்பட்ட இந்த இடம் இப்போ வரைக்கும் கைவிடப்பட்ட இடமாவே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பெருசாக ஆகலை, மணி வந்து 11 தான் ஆகுது. நல்ல மழைன்றதுனால சரி அப்படியே இந்த இடத்த விசிட் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு கிட்ட தான் இருந்தோம். ஸோ அதனால் பார்க்கலான்னு வந்தோம். ஆக்சுவலாக நான் வராததுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காரணங்கள் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் எதுவும் காரணம் கிடையாது. உங்களுக்குள்ள சண்டையான்ற மாதிரிலாம் கேட்டீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் சண்டை போகிற அளவுக்கு இவ்வளோ ஆளும் கிடையாது. ஆமாம், சவுண்டு வருது இது அப்படிலாமா கேட்டாங்க. ஆமாடா. நாங்கள் சண்டை போட்டாலும் 5 நிமிஷம் தான். ஒன்றா அவர் வந்து பேசுவார், நான் வந்து பேசிடுவேன். அப்பா மைண்டில் ஏதோ படுத்துட்டு இருக்குங்க. என்னடா அனாக்கொண்டா சேர்த்து கிடக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ படுத்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. விக்ரம் வீடியோ தான் இன்னைக்கு இன்னும் நான் ஃபோன் கூட பண்ணி சொல்லலை. கால் பண்ணேன், எடுக்கல. அவன் தான் அவங்க அத்துவா வைக்கிறோம் தெரிஞ்சா நான் சொல்லியிருந்தேன். நானும் வந்துருக்கேன். நான் பாட்டுக்கு ஆஃபீஸில் போய் சொல்லிடுவேன், வேணான்னு சொன்னேன் விக்ரமே. அவன் தான் மணி தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். கைஸ் இந்த ஆளு தான் வந்து இங்கே என்னடா இருக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது கைஸ் எல்லாம் வந்து ஃப்ரீ டைமில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அதான் ஃப்ரீயாக இருக்கோம்னா நம்மளுக்கு எங்கே இருக்கோம், நம்ம கேங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், இதோ இங்கே எங்கேயா வெளியே போகலாம் அப்படின்னு இருக்கும். இவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும்னா, போன வாட்டி இந்த இடத்த போய் அடி வாங்கணுமே இந்த இப்போ க்ளீனாக சவுண்ட் இல்லை பறவையா? பறவை சவுண்ட் பறவை சவுண்ட் அது இல்லை லைட்டாக ஒரு சின்ன டவுட்டு, பறவையா இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு இது. ஏன்னா எவ்வளோ பார்த்துட்டோம். அதை தான் நானும் சொல்கிறேன். இல்லை ஓகே. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு எதுவுமே பண்ண வரல. எனக்கு இங்கே லாஸ்ட் டைம் ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு, அது மனசில் உறுத்தி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். அகைன் என்னை எதுவுமே பண்ணாதீங்க, நான் உங்களை எதுவுமே பண்ண வரல. எங்களை சுற்றி யாராவது இருக்கீங்களா? இங்கே பாருங்க, 2 பேர் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைமே எங்கள் கூட இருந்தவங்களை வந்து நீங்கள் எப்படி மணி முதுகில் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி மணி, ஆனால் அன்றைக்கி நம்ம இங்கே வந்ததப்போ இங்கே இருந்தது ஒருத்தன் கிடையாது. சரியா? ஒருத்தன் கிடையவே கிடையாது. நானும் தானே அவன் கூட இருந்தேன். ஃப்ளாஷ்பேக். எவ்வளோ போயிடுச்சா என்னையா என்ன என்னாச்சு? என்னடா ஆச்சு? யோ என்ன ஆச்சு? என்னாச்சு ப்ரோ? அப்துல்லா ப்ரோ என்னாச்சு? ஏய் பொசஸ் ஆயிட்டாரா? மூக்கு எரியுதா? என்ன எரியுது? மூக்கு. முதுகு எரியுதாண்டா? எங்க? ஏ மச்சான், என்னடா சவுண்ட் வர்றா? இது வர அப்பா. அடா பாவி गाइस, தெரியுதான் தெரியல. நல்லா தெரியுதுடா. என்னடா என்னாச்சு? இது யாட்டமே சவுண்ட் வந்துச்சுடா. புரியல. புளிச்சு யாரோ வச்ச மாதிரி இருந்துடா. நான் சொன்னேன் வைப்பாங்க. உனக்கு வைக்க சொல்லவா? கேட்டதனால இந்த ஆளு மணி ஸ்லோவா படப்படன்னு ஒன்றா. கேஸ் அது டோர் வந்து ஸ்லாம் ஆகிட்டே இருந்தது. யாரு யாரு? யோ வாயா. முதுகுல ஏதோ ஆயிடுச்சு. ஏய் மறுபடியும் ஞாபகப்படுத்தாதரா மணி. வா வா.
தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். யாரு சும்மா இருந்தா உன்னை நோண்டி விட்டு அப்புறம் அதெல்லாம் வந்தவன் டேக்க போன உன்னை சரி யாரு விடிய விளாக் பண்ணிட்டு இருப்பேன். என்ன நான் இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு டோர்ல இருந்து சவுண்டு கேட்குது நல்லா கேட்டுச்சு அங்கே இருந்தப்ப. ஆனால் அது எந்த டோர்னு தான் கண்டுபிடிக்க முடியும். எல்லா சைடும் டோர் தானே இருக்கு. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லா டோரும் ஓப்பனில் தான் இருக்கு. எந்த டோர்னு ஃபைன் பண்ண முடியும். பாருங்க மணி ஒரு நிமிஷம் என்னாச்சு? வாட்ச் பண்ண வா. அப்படி உண்மையாக இங்கே வந்து எங்களை தவிர வேறு யாராச்சும் இருந்தீங்கன்னா எங்கள் பின்னாடி வாங்க. எங்கே பின்னாடினா எனக்கு புரியல. என்ன எனக்கு என்ன இல்யூஷனாக ஒன்றும் புரியலடா. எனக்கு பார்க்கும்போது அந்த இடம் எல்லாம் ஒரு ரெட் கலரில் தெரியுதுடா. ரெட் கலரில் தெரியுதா? ஆமாடா. நீ ரெட்டு டிஷர்ட்டாக போடுறதுனால ரெட் கலராக தெரிஞ்சோ. அங்கே இது போயிட்டு இருக்கியா? அந்த லாஸ்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது. பல்லு பிடிங்கி வாடா. திரும்ப எங்கே அங்கேயே போகிற? வா அங்கே போவோம். ஸோ இந்த மாதிரியை பார்த்துட்டு அப்படியே அங்கே போயிடுவோம். இந்த பில்டிங் முடிச்சிடலாம் வா. வீக்கெண்ட் அதெல்லாம் ஜாலியாக ஏதோ ஒரு வீடியோ கமெண்ட்ஸில் யாரோ ஒருத்தன் கேட்டிருந்தாங்க அப்துல்லா ப்ரோ எங்கே அப்படின்ட்டு. ஒருத்தன் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்துல்லா ப்ரோ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கீழே போய் நான் கமெண்ட் பண்ணேன் அது அப்துல்லா ப்ரோக்கு தெரியுமா? எங்கள் வீட்டில் போய் நான் கமெண்ட் பண்ணுறேன் எத்தனாவது கல்யாணம்னு சொல்லி தெரியும். எங்கள் வீட்டில் என்னையே நம்ப மாட்டேறாங்க. நான் என்னையை நம்பி ஏறா. அதான் நானே அதான் சொல்லணும். படிக்கட்டில் இப்போ க்ளீனாக கருப்பாக ஒன்று பார்த்துப்பேன். க்ளீனாக பார்த்துப்பேன் நான். அப்படியே மறப்போம் அப்படியே மறப்போம். ஓ ஏதோ சவுண்டு கேட்குதா? ஏதோ சவுண்டு கேட்குதா? தண்ணி வாட்டர் ட்ராப்ஸ். ரைஸ் இதில் கேப்சர் ஆகுதான்னு தெரில. என்னையா நீங்கள் தானே அது? என்ன ஆச்சு இப்போ? நீங்கள் தானே அது? இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து தொண்டை கட்டின மாதிரி கத்துறதை நான் கேட்டேன். என்ன சவுண்ட் கேட்டுச்சு உங்களுக்கு? கத்துறாங்கடா, நல்லா கேட்டுச்சுடா. தேவையில்லாத 2 பேருக்குள்ள நினைக்கிறேன். இல்லை நம்ம ரொம்ப நேரம்லாம் இங்கே இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு மாதிரி நான் இல்லை, எனக்கு ரொம்ப கேப் ஆகி போச்சு. சரி எனக்கு நர்வஸ் ஆகுது. போய் பாரு.
அது இந்த பில்டிங்கும் கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கா, இந்த மழையோட சவுண்டு வேற இன்னும் கொஞ்சம் பயத்தை கலப்புது. தவளை சவுண்டு. இப்போ இதுல இருந்து இப்போ சவுண்டு வந்தது. என்னது தவளை? இப்போ இதுல இருந்து சவுண்டு வந்தது யார்? எது? இதுல தெளிவா சொல்றேன் எதன்ற இதுல இருந்து சவுண்ட் வந்தது யார்? நிஜமா இதுல இருந்து சவுண்ட் வந்தது யார்? சொல்லிட்டு இருக்கும்போது இங்க அடிக்குது பத்தியா சவுண்டு. மணி கிரில்ல ஏதோ இருக்கா இது கைஸ். ஆக்சுவலி இது பள்ளம் கைஸ். இது அப்படியே எங்க பாருங்க கீழே போட கீழே போட. இந்த கிரில்ல தான் யாரோ வந்து தேய்ச்சிக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உண்மையாக பின்னாடி யாராச்சும் வரீங்களா? நீங்கள் தெரிய மாட்டீங்க. ஆக்சுவலாக எனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் கைஸ் அல்ட்ரா கிளீனா அதை யாரோ போட்டு நல்லா தேய்க்கிறாங்க அந்த கிரில்ல. மேலே போ. வந்து நான் நல்லா நான் ஸ்டாட்டிக்காக காமிச்சிட்டு தான் இருக்கேன். அப்போ மணி இங்கே இரு சரியா? சரி போடி போடி போ. ஆடிட்டு இருக்கு. என்னையா பண்ற? அப்துல்லே ஒரு நிமிஷம் இங்க வா. கூப்பிட்டா பதில் சொல்லு. இது லாஸ்ட் டைம் நார்னியா கதவு அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். திறந்தா இருந்தது. நானும் திறந்தேன். இப்போ நான் வரேன். இங்கே ஒரு க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஓகே ஏதோ உள்ள சத்தம் கேட்டுச்சுன்னு தான் வந்தேன். சரியா? இது நார்மலாக யாரையும் வர காய்ஸ் க்ளீனா கேப்சர் ஆயிருக்கு. ஐயோ அப்துல்லே விச்சுவல் கூட எதுவுமே எடுத்துட்டு வரலையா? 4 பேர் வந்து பற்றி பற்றி ஓட விட்டுதியா? என்னையா எனக்கு புரியலையா? 4 பேர் வந்து பற்றி ஓட விட்டுதியா அந்த இடம்? புரியுதா? நான் ரொம்ப நேரம் இருக்க போகிறதில்ல. நான் ஒன்னே ரிஸ்கில் விட போகிறதில்ல. நானும் ரிஸ்கில் விச்சுவல் கூட எதுவும் கொண்டு வரலையா நம்ம கையில்? நானும் ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. நீ ஒன்னே ரிஸ்கில் விட போகிறதில்ல. சரியா? ஸோ பயப்படாமல் இரு. என்ன பயப்படாம ஒன்று விட்டு ஓடிடுவேன். சத்தியமாக ரொம்ப வேடாக இருக்குது. அதே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஃபீல் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. தொலையாரம் வாட்டர் பாட்டில் வாடா கீழே வாடா. வாடா வாட்டர் பாட்டில் வந்து விழுந்துச்சு. கல்லு கில்லு விழுந்துச்சு. செத்து இப்போ என்ன சொன்ன நினைக்கிறேன்? இப்போ நான் தண்ணி எடுத்து குடிக்கணுமா? வாட்டர் பாட்டில் கீழே வந்தா இல்லடா. வாட்டர் பாட்டில் விழுந்த இடத்துல கல் எதுவும் விழுந்ததுன்னா உன் மண்டை கிழிச்சிருக்கும். வாட்டர் பாட்டில் விழுந்ததுன்ற அதை விட்டுட்டா கல் விழுந்துருந்தா. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு. இங்கே ரிச்சுவல்லாம் பண்ண போகிறதில்ல. சரியா? எனக்கு இங்கே வரணும்னு தோணுச்சு. நான் வந்தேன். அவ்வளோதான் இங்கே மேட்ரு. அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அதை பார்க்குறோம். இங்கேருந்து கிளம்புறோம். ஓகே பசங்க இருந்தால் வேறு எதனா ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இங்கே உனக்கு புரியுதா? சும்மா பார்க்க வந்தோமா பார்த்துருக்காங்க. இல்லை இல்லை கீப்பரு நம்ம என்ன நம்ம லாஸ்ட் டைம் கேமராவோட நம்ம லாஸ்ட் டைம் நான் 4 பேர் வந்தப்பயே எப்படி இது வச்சுன்னு வந்து நல்லா கேட்குறேன். பார்த்துக்கலாம். பார்த்து
நல்ல சவுண்ட் கேக்குது. மணி நீ அந்த சைடு போ. சரி போவா. ஆமாம், நீ அந்த சைடு போ. நீ என் பார்வையில் தான் இருப்பேன். சரியா? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு எல்லா ரூமையும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன். பார்வையில இருந்து நானா பண்றது? அங்க வந்து எதனா ஆச்சுன்னா யார் நீ வந்துருவேன். தலைவா எனக்கு புரியவே இல்லை. 4 பேர் வந்தே கஷ்டமாச்சு. நான் இப்பதான் சொல்லி 2 பேர் வர்றதே ரிஸ்க்குன்றேன். இதில் நீ தனித்தனியா போவானா எப்படி சொல்ல? எனக்கு புரியவே முட்டுறேன். எங்கேயும் போக மாட்டேன்டா. எதுக்குடா பயன்ஸ் ஆகிற? இதுக்கு ஏன்னா விட்டு ஓடுறீங்களா? நீ ஓடி இருக்கியே. நான் அது அப்போ அப்போ இப்போ உனக்காக தான் இத்தனை மாதம் ரெஸ்ட் எடுத்து தயாராகி வந்திருக்கேன். சரி போ. ஐயோ போ, பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வாய்ஸ் கேட்சா இல்லையா உனக்கு? இல்லை சத்தியமா கேட்கலையா உனக்கு? இல்லை நான் தான் மென்டல் ஆகிட்டேன்னா எனக்கு தான் கேட்குதா? சத்தியமா இப்போ யாரோ ஒருத்தங்க பேசுனாங்க, நல்லா கேட்குது என் காதுக்கு. உனக்கு கேட்கலையா? எனக்கு கேட்கலடா. நான் லூஸ் ஆகிட்டேனா இல்லை எனக்கு புரியல. இரு எனக்கு கேட்குற ஒரு விஷயம் உனக்கு மட்டும் எப்படி கேட்கும்? அந்த டோர் இப்போ வந்து உள்ள இதாச்சு. இல்லையே, எனக்கு கேட்குற விஷயம் உனக்கு எப்படி கேட்காம இருக்கும்? என்னடா இங்க ஏதோ போன மாதிரி இருந்தது. இப்ப இங்கதான் ஏதோ போன மாதிரி. என்னடா இது? வாயா ஒரு நிமிஷம். டேய் இங்க வாயா. இங்கடா. ஐயோ மணி ஒரு மாதிரி ஆகுதுடா. ஒரு மாதிரி ஆகுதுன்னா புரியல என்ன ஆகுது? வேலை அப்துல் ப்ரோ சத்தியமா செட் ஆகாது. அப்துல் ப்ரோ தேவையில்லாத வேலை. அப்துல்லா ப்ரோ மூடிட்டு கிளம்பலான்றேன் நான். என்ன சொல்ற? இங்க உண்மையுமே பார்த்துட்டோம்யா. இதுக்கு மேலே என்ன கிளீனா உங்களுக்கு வேணும்? அவங்க நம்ம நோண்டுறோம், நல்லா தெரிஞ்சு அவங்க டிஸ்டர்ப் பண்றோம். சாவ போற பார்த்துட்டு சாவதான் போற. நீ 10 நிமிஷத்துல என்ன புடுங்க போற? நான் கேட்கறேன். 10 நிமிஷம் பயந்து போறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. இப்பயே போயிருந்தா சுத்தமா எதுவுமே இல்லை. இந்த மயில் தனியா போற மயிலே வேணாம் சொல்லிட்டேன். ஐயோ இதெல்லாம் சத்தியமா வேணாம். மழை வர பயமுறுத்துது இன்னும். கைஸ் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரில. இந்த பிளேஸு, இந்த இருட்டு, இந்த மழை ஒரு மாதிரி வேற. செடி எதுவும் தெரியற மாதிரி இருக்கு. கண்ணுக்கு மாதிரி இதுல தெரிஞ்சு இதுல தெரிஞ்சது எதுவும் தெரியற மாதிரி இருக்கு. இந்த கேமரால சுத்தமா தெரியல. இதில் தெரிஞ்சிச்சு. நான் வந்து ரீவிங் பண்ணி தெரிஞ்சிச்சு. 2 இடத்துல பார்த்துட்டேன். அந்த கார்னர் சைடில் தான் 2 இடத்துல 2 வாட்டி பார்த்தியாச்சு. இப்போ மணி அங்கே ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஜூட் விட்டுரும். சீரியஸாக சொல்கிறேன், எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால என்னன்னு தெரியல. கேமரா எடுத்துகிட்டு போகிறது எனக்கு பயமாக இருக்குது. மாதிரி அந்த பில்டிங் நடந்து போகணுமே. மழை நடக்கிறாங்க. கைஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் க்ளீனாக கேட்குது என் மேலே ஓடுறது. நான் செவரல் மந்த்ஸாக வந்து இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸும் நான் பண்ணல.
எனக்கு ஒரு மாதிரி எங்கேயா போகிற தனியாக இங்கே வாயா ஆகுது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு தோணுது ஆக்சுவலாக. அந்த டைம் நான் அதுக்கு தானே வேணான்னு நான் உன்னை எனக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி அப்போ என்ன வண்டி என்னை வர வச்சு தான் ஒன்றுமே புரியலா. சரி இங்கே வாயா தனியாக போகாது. அப்துல்லா கூடயே கொஞ்சம் தயவு செய்து பயமாக இருக்குதுயா. எனக்கு வர வச்சுதா இல்லை நானே வந்தேனா எனக்கு ஒன்றுமே புரியல. அளவுக்கு நான் அந்த அளவுக்குலாம் தைரியமாக இருக்கு வந்து உங்களுக்கு தெரியும். ஏய் பாப்பா ஐயோ ஐயோ மணி என்ன பார்த்த எவரோ ஏய் மணி லைட் இருக்கு. அந்த எம்டி ஃப்ரேமில் அதாவது அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா யாரோ தெளிவாக நின்றுருந்ததை வந்து ரொம்ப கிளியராக பார்த்தேன். கைஸ் உங்களுக்கு வந்து இந்த லைட்டிங்கில் வந்து தெரியுதா எனக்கு சத்தியமாக தெரில சரிங்களா. அந்த லாஸ்ட் இடத்துல யாரையும் நான் பார்த்தேன், சென்டராக நின்றுருந்ததை தெளிவாக பார்த்தேன். ஆனால் அப்போ வந்து கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு நிலா வெளிச்சத்தில் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு அந்த இடம் மட்டும் லாஸ்ட்டு. காப்பாற்றுப்போம். இரு ஒரு நிமிஷம். என்னையா இது ஃப்ரேமில் ஏதோ தெரிஞ்சுடா. ஐயோ இது ஃப்ரேமில் ஏதோ தெரிஞ்சிடா நீ சீரியஸாக வச்சு நான் சும்மா இருந்திருக்கணும். லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களை வந்து எதுவுமே பண்ண வரல, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுங்க சரிங்களா. இங்கே இருக்கவங்களுக்குலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு உண்மையாக இங்கே நான் என்ன நடந்துச்சு ஒரு கதை சொல்கிறாங்க, ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்கள் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இங்கே பெரியவங்க இருந்தாங்களா, குழந்தைங்க இருந்தாங்களா, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை எங்களுக்கு. அன்றைக்கி நீங்கள் என்னை தள்ளி விட்டதை கூட நான் மன்னிச்சிட்டேன், அதை கூட நான் பெருசாக எடுத்துக்கல. நீனே மன்னிக்கிறது? ஏய் நான் வளர்றேன்டா, எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. ஏய் என்னது பால் தானே இது? குழந்தையா? குழந்தை இருக்கீங்களா இங்க? விளையாடணுமா உங்களுக்கு? நான் விளையாடுற மைண்ட்ல இல்லையே. யாரும் குழந்தைங்க இருக்கீங்களா? ஏய் போயிருக்கு. சத்தியமா அது செவுத்துல பட்டு பவுன்ஸ் ஆகி வரல. ஏய் அது எவ்வளோ ஸ்பீடாக வருது? நீ தாயா எகிரி இங்க இருந்து இதுவே கால் வச்சாலும் பரவாயில்ல, இப்படியே நான் எகிரி வச்சு ஓடுறேன். என்னடா இப்போ எனக்கு அங்கே சைடு போகிறதுக்கே பயமா இருக்குடா. நீ சும்மா இல்லாம பால் எதுக்கு நீ தூக்கி போடுற? டேய் நான் T20 மேட்சா நடக்குது, பால் தூக்கி கம்யூனிகேட் பண்ணதாண்டா நானே தூக்கி போட்டேன். ஆனால் ரிட்டன் வரும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடா. இப்போ அங்கே போக முடியாமல் இப்போ இங்கே நின்றுக்குறோம் பார்த்தியா? நான் திரும்பி வரும் யார் கனவு கண்டா? போன டைரக்ஷனில் ரிட்டன் வருது. அது என்ன பண்ண திரும்ப போயிட்டு அந்த பாலை எப்படி தூக்கி போட்டு. யார் மணி? பாப்பா தம்பி நல்லாவே தெரியுது. அண்ணம்மா விட்டுருமா போயிடுறமா. என்ன பிச்சை எடுக்கிறான்? ஐயோ அப்பா மணி நல்லா கேட்குது வாய்ஸ், குழந்தை வாய்ஸ். மணி 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 நீ ஏழை விடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ புலிவாலை தான்டா. நீ ஆனால் வர்றப்ப நீ வெளியே வாய, சத்தியமாக செத்துற மண்டியை தரப்பு தான் வாய. நான் சத்தியமாக எகிரி குச்சிடுவேன் தலை, எனக்கு கால் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்டா முதல் மாடியிலேருந்து குச்சா ஒன்றுமே ஆகாதல, நான் எகிரி குச்சிடுவேன். டேய் இரு 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 ஒரு நிமிஷம். நான் ஏதாவது கட்ட கிட்ட தொழுகிறியா? ஐயோ ஐயோ நீ கம்முன்னு ஏரியா, நீ தொழுதுனால தான் அது ஏதோ விபரீதமாக நடக்குது. மா நான் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினச்சிக்கோங்கம்மா. அண்ணன் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண வரல. அண்ணன் கிளம்பிடுறேம்மா. அண்ணனுக்கு நீங்கள் வழி விட்டீங்கன்னா மட்டும் போதும். அதை எடுக்காதியா, விட்டுறியா? என் பின்னாடி ஆகுது கொல். ஐயோ லாஸ்ட்லி போய் ரோடு பார்த்தேன்.